வணக்கம் நண்பர்களே. இந்த என்னென்னு சொன்னால், இந்த இதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க ஒரு 5 பேருக்கிட்ட ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு நான் இப்படி ஃப்ரான்ஸுக்கு ட்ரை பண்ணுறோம். ஒரு கோடிக்கிட்ட கேட்குறாங்க என்ன மாதிரி வந்தால் வேலையில். நான் இந்த மெனசால சொல்கிறேன், நல்ல வேலையில் நல்ல இதில் இருந்தால் அங்கேயே நில்லுங்க. வேண்டாம் முந்தைய மாதிரி ஃப்ரான்ஸ் இல்லை, இப்போ எல்லாம் மாறி போச்சு. வீணாக காசில் எல்லாம் கொடுத்து வந்து அப்புறம் இங்கே வந்து அங்கே இவ்வளோ காசு 1 கோடின்னு சொல்லி இங்கே கொடுத்தோன்னா இங்கே நிறைய செலவு இருக்குது. அதை விட முந்தி வந்து 100ல் 90 பேருக்கு விசா கொடுத்தவங்க, இப்போ 100ல் 10 பேருக்கு கிடைக்கிறதே பெரிய ஒரு புண்ணியம். கவனம், காசுகள் கூட இருந்துட்டேன்னு சொன்னால் நீங்கள் எங்கெங்கன்னா போட்டு டூருன்னு போட்டு வாங்க. ஆனால் வேலை கஷ்டம்னு சொல்லி இங்கே வேலைன்னு சொல்லி இங்கே வந்துடாதீங்க தயவு செய்து. அப்புறம் இது நான் எரிச்சலில் பொறாமையில் சொல்கிறேன் இல்லை, நீங்கள் வெளிநாடு போட்டால் அதில் இப்படி சொல்கிறேன் அப்படி இல்லை. அவ்வளோ ஒரு பயங்கர டைட் ஆகிட்டு முந்தைய வெளிநாடு இல்லை. இப்போ ரூல்ஸ் எல்லாம் மாறி இப்போ நாங்கள் ஸ்ரீலங்கா வந்து வர வேண்டிய பெறும் அப்படி இருக்குது. விசா கிடைச்சவனுக்கும் பிரச்சனை தான், கிடைக்காதவனுக்கும் பிரச்சனை தான். பிறகு நல்ல தெளிவாக அங்கே இருந்தோடு இங்கே வந்து நோயால் ஆகாமல் சந்தோஷமாக நல்ல வேலையில் வந்து அங்கேயே செய்து சந்தோஷமாக இருங்க. காசில் அநியாயமாக இருக்காதீங்க. காசு கூட இருக்கிறோம், நீங்கள் என்னென்னாலும் செய்யுங்க, அதை பற்றி இல்லை. இது கடன்பட்டு வாராக்களுக்கு தான் இந்த கதை. என்னோட 5-6 பேர் போட்டிருங்க. அவங்க நான் சொன்னான், சரி அவர் சொன்னேன் என்னென்னா நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்ட்டு. நான் அவ்வளோ ஒரு கஷ்டம் விசா இருக்கிறவனு கூட இனி இல்லாத கஷ்டம். விசா இல்லாமல் யோசிச்சுட்டு பாருங்க. முந்தைய காலம் அது போச்சு. முந்தைய காலம் விசா இல்லாத தான் உழைப்பான். ஆனால் இப்போ 2 பேரும் உழைக்கலாது. அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ சாமான் ரேட்டுகள், சரியான கஷ்டம். என்ற மனசால உங்களை சொல்கிறேன், புரிஞ்சவங்க புரிஞ்சு கொள்ளுங்க. வாழ்க்கை கொஞ்சம் தான் படிவை அனுபவிப்போம். இழக்கிறோம், ஜெயிக்கிறோம், போய் சேர்றோம். அதுக்கு முன்னுக்கு வாழ்கிறோம், குடும்பத்தை பார்க்குறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். எங்கெங்கே நல்லா இருக்கிறோம் அங்கே நல்லா இருப்போம்.